வெல்கம் பேக் டு ஆஸ்னுஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி சேனல் என்ன பார்க்க போகிறோம்டா சொன்னால், ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கொடுக்க மேலும் ஈவினிங் ரெசிபி அல்லது உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலும் ஈஸியான ஒரு ஹோம்மேடு அடை இல்லாட்டி கேக் எது வேணும்னு வச்சுக்கொள்ளலும். இதுக்கு தேவையானது உங்களுக்கு இந்த டைமில் நான் ஆட்டா மாவில் தான் செய்கிறேன். ஆட்டா மாவு 3/4 கப்பு, 1/4 கப் மைதா மாவு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொண்டு ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லாட்டி தேவையான அளவு ஒரு சிட்டிகை உப்பு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டு நல்லா இதை சலித்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே போல் 3 டேபிள் ஸ்பூன் ரவை இதையும் இதோடு மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்தது 1/2 கப்பை விட கொஞ்சம் குறைவாக கருப்பட்டி. இதுக்கு நீங்கள் சுகரும் எட் பண்ணணும், பட் கருப்பட்டி செஞ்சு உங்களுக்கு நேச்சுரலான கலரிங் வந்துடும், ப்ரௌன் கலர். நீங்கள் வேறு எந்த கலரிங்கும் எதுவும் எட் பண்ண தேவையில்லை. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டுக்கு முதல்ல ஒரு எக்கை பீட் பண்ணி இதில் ஊற்றிக்கொள்கிறேன். எக் ஆப்ஷனல் தான், எக் இல்லாமலும் செய்யலும். அதுக்கு அடுத்து தான் மெல்ட் பண்ணின கருப்பட்டி. இது ஒரு 1/2 கப்புக்கு மாதிரி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு போதாடி இன்னமும் அதோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலும். இதை அப்படி ஃபுல்லாக இது போட்டு நல்லா கலர் எடுத்துக்கோங்க. அடுத்த 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு குறைவாக இருந்தால் நீங்கள் தண்ணிக்கு பதிலாக கருப்பட்டி பானியே எட் பண்ணிக்கொள்ளும். அப்படி இல்லாட்டி கொஞ்சம் லைட்டாக தண்ணி இல்லாட்டி மில்க் எது வேணாலும் எட் பண்ணி கொஞ்சம் அந்த பதம் கொஞ்சம் லூஸாக வரைக்கும் வச்சுக்கோங்க இந்த மாவும். அதுக்கடுத்து கிஸ்மிஸ் போட்டு எட் பண்ணிவிட்டு ஒரு லைட்டாக ஒரு சிட்டிக்கு பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. அப்போ நல்லா பொங்கி நல்லா சாஃப்டாக வரும். இந்த மாதிரி இப்போ கேக் பதத்துக்கு வரணும். இந்த மாதிரி இறுக்கம் இல்லாமல் கொஞ்சம் லூஸாக இருக்கணும். அதுக்கு இன்னும் தண்ணி வேண்டாம் எட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பட்டர் போட்டுக்கிற இந்த மாதிரி சின்ன சின்ன கப்ஸில் பட்டர் தடவி இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கிறேன். மேல் காலம் உங்களுக்கு கஜ்ஜு இல்லாட்டி நட்ஸ் எதுவும் போட்டு டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஒரு 15 to 20 மினிட்ஸுக்கு இந்த மாதிரி ஸ்டீமரில் நான் ரைஸ் குக்கருக்கு மேலே தான் வச்சுக்கிறேன். பாருங்கள் இது எப்படி அவ்வளோ அழகாக கலண்டு வருதுன்னு சொல்லி. ஈஸியாக உங்களுக்கு கிளறி எடுக்கொண்டுமே தேவையில்லை. நான் பிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. ஃபுல்லாக உள்ளுக்க நல்லா சாஃப்டாக இது அடை மாதிரி இருக்கும். நல்ல ஈஸியானது, வீட்டில் உள்ள பொருளை வச்சு அவங்களுக்கு செஞ்சிடலாம். நல்ல ஹெல்த்தியானது தான். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஆஸ்னுஸ் யூடியூப் சேனல். அதுக்கு அடுத்ததாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் தேங்க்யூ.